மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தற்போதைய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் சிந்திக்கணும். ஏன்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சில செயல்கள் தமிழ்நாட்டில் இப்பொழுது பரவலாக நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. சாதி சம்மந்தப்பட்ட அடையாளங்களோடு கல்வி வளாகத்துக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். யாரும் அது ஒரு சின்ன கயிறாக கூட இருக்கட்டும். எங்கள் வீட்டில் ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்கேருந்து வீட்டில் இருந்து கிளம்பும்போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். அதனால எதற்குமே இடம் கிடையாது. இங்கே ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் இடம், என்ன தெரியுமா? சமூக நீதி. இங்கே ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் வாய்ப்பு, என்ன தெரியுமா? அறிவியல். இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இலக்கு, என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறை போன தலைமுறையை விட இன்னும் கல்வியில் சிறப்பாக இருக்கும். மற்ற மாநிலங்களை விட நல்லா இருக்கு, சந்தோஷம். ஆனால் மற்ற நாடுகளை விட இன்னும் சிறப்பாக வருங்கிற இலக்கு வச்சு போகிறோம். அதனால இங்கே இவங்க என்ன நினச்சி பண்ணுறாங்க, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது நமக்கு முழுசாக தெரியல. ஆனால் சில வேலைகள் இவங்க உள்ளடி வேலைகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு செயலும் இருக்குது. இது தமிழக மக்கள் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது நீங்கள் பண்ணக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் இங்கே யாரும் கருத வேண்டாம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்க, பள்ளிக்கூடத்தில் செல்லும் மாணவர்கள் கையில் கவுறு கட்டக்கூடாது, நெத்தியில் பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் அமைச்சராக இருக்கீங்களா? ஏங்க பாப்போம். அப்போ ஆசிரியர்கள் நெத்தியில் சிந்தூர் விடுவாங்க, கழுத்தில் தாலி கட்டியிருப்பாங்க, கையில் வளைய போடுவாங்க, பூ வச்சுருப்பாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் எங்களுடைய கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் இது, புரியுதுங்களா? இந்த கலாச்சாரத்தை இது நீ கையில் கவுறு கட்டக்கூடாது, நெத்தியில் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்போ கையில் வளையல் போடலாமா? எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்க மாதிரி போடுறது ரவுடிங்க தான் அந்த மாதிரி போடுவாங்க. ரவுடிங்க தான் இந்த மாதிரி கையில் வளையல மாதிரி போடுவாங்க. ஏன் ஒரு கலாச்சாரத்துக்கு ஒரு மனுஷன் எதுக்கு பொட்டு வைக்கிறான்? சும்மா பொட்டு வைக்கிறான்னு நினைச்சிட்டீங்களா? அந்த நீரினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? வைக்கக்கூடிய சிந்தூரத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? கையில் கவுறு கட்டக்கூடிய அந்த அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? நெத்தியில் பூ வைக்கிறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? கையில் ஏன் வளையல போடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பெண்கள் ஒண்ணுமே தெரியல. எடுத்த உடனே நீங்க மாணவர்கள் கையில கவுறு கட்டக்கூடாது, நெத்தியில பொட்டு வைக்கக்கூடாதுன்னா அவனுடைய கான்பிடென்ட்டுக்காக அவன் கையில கவுறு கட்டுறான். நெத்தியில பொட்டு வைக்கிறாங்கன்னா அதுல நிறைய காரணங்கள் இருக்கு. அவனுக்கு ஒரு மனசுல ஒரு தெம்பு வரணும், ஒரு புத்தி, நல்ல சிந்தனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் சாமியை வேண்டி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் நெத்தியில நீர் வைக்கிறாங்க. ஒரு கவுறு கட்டுறாங்க அப்படின்னா குலதெய்வம் கோயில ஊர்ல சாமி கும்பிட்டாங்கனாக்கா காப்பு கட்டுனா அப்ப அந்த கவுறு கையில கட்டி வருவது வழக்கம். அது கிட்டத்தட்ட அந்த கோவில் கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் அவங்க கையில அந்த கையில இருந்துகிட்டே இருக்கும். என்னென்னலாம் பேசுவீங்க? வளர்ச்சி நோக்கி போவீங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி கையில் கவுறு கட்டக்கூடாது, நெத்தியில பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்றது இதுக்கு தான் நீங்கள் ஒரு அமைச்சரா? இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சொல்றதெல்லாம் ஒரு பக்கம், இது அப்படியே கூட இருக்கட்டும். ஒரு வாதத்துக்காக நான் கேட்குறேன். உங்கள் முதலமைச்சர் இருக்கார்ல, அவர் நெத்தியில பொட்டு வச்சிருக்காரு, கையில் சகப்பு கயிறு கட்டிருக்காரு, நீங்கள் போட்டிருக்கிற மாதிரி ஒரு வளையல கூட போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த வளையல நீங்கள் எப்படி தெரியுமா, ஏதாவது ஒன்றுக்கு உண்மையாக இருங்க. எப்போ சட்டசபைக்கு வரீங்க? இப்போ நீங்கள் இப்போ அரசாங்கத்துக்கு கீழே தானே சட்டசபை நடக்குது. முதலமைச்சர் அவருக்கு கீழே தானே இப்போ இந்த பள்ளிக்கல்வித்துறை எல்லாருமே அது கீழே தானே செயல்படுறாங்க. ஏன் முதல்ல அவரை போட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பாருங்களேன். அவரை பொட்டு வைக்கக்கூடாது, அவர் கையில் கவுறு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. ஏன் சட்டசபையில் வரவங்க எத்தனை பேர் அவங்க அடையாளத்தோட வராங்க, அதில் தவறெல்லாம் இல்லை. அது நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்கள் யாரு? இதுதான் என்னோட கேள்வி. அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்கள் யார்? ஒவ்வொருத்தனும் அவனுக்கு கயிறு கட்டும் போது தான் அவனுக்கு ஒரு புது உணர்ச்சி, மனசுக்கு ஒரு தைரியம் வரும். நெத்தியில் பொட்டு வைக்கும் போது தான் அவனுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் வருது. என்னை பொறுத்தவரைக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள், அவங்களோட நம்பிக்கை அதுதான் அப்படின்னா அந்த நம்பிக்கையில் நீங்கள் எதுக்கு போய் கருத்து சொல்ல போறீங்க? இது என்னை பொறுத்தவரைக்கு இது தவறான பொசிஷன். நீங்கள் தவறான வழியில் போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி என்னமோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்லை வெள்ளைக்காரன் ஆண்ட இங்கிலாண்டில் இருக்கோமா அப்படிங்கிறது எனக்கு புரியல. இது வெள்ளைக்கார ஆச்சா, தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களோட ஆச்சா அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. உங்களுக்கு நீங்களாம் போடக்கூடியது எல்லாமே ஒரு ட்ராமானா ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, புரியுதுங்களா? வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் என்னதான் கறிக்குழம்பு ஒரு கறிக்குழம்பு சட்டியை நீங்கள் கழுவாமல் தயிரை ஊற்றி இது தயிர் சாதம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இது நம்பக்கூடிய அளவுக்கு நீங்கள் மக்கள் முட்டாள் நினச்சிருக்கீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய செயலை எல்லாமே மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நிச்சயமாக உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அனுபவிப்பீங்க ஒரு நாள். ஏன்னு வச்சிங்களா, ஒரு மனுஷனை ஒரு குழந்தைங்க கையில் கயிறு கட்டக்கூடாது, நெத்தியில் பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது மனசுக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் இந்த கமாண்டுக்கு நீங்கள் நிச்சயமாக பதில் சொல்லணும். நன்றி, வணக்கம்.